கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எசேக்கியேல் 36 அதிகாரம் 9வது வசனம். இதோ நான் உன் பட்சத்தில் இருந்து உன்னை கண் நோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, அவருடைய ஜனங்களுக்கு, அவருடைய ஜனங்கள்னா யாருன்னா அவரை பின்பற்றுகிற ஜனங்கள், அவருடைய வழியை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்கிற அவரோட பிள்ளைகளுக்கு, அவரோட ஜனங்களுக்கு அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றார் என்னன்னு, இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து கண் நோக்குவேன். அதாவது நம்ம பட்சத்தில் தான், நம்ம பக்கத்தில் இருந்து, நமக்கு அருகில் இருந்து, நம்மோடு கூட இருந்து அப்படின்னு அர்த்தம். கூட இருந்து உங்களை கண் நோக்குவேன், நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேங்க, இமை மூடாம, எந்த விதத்திலையும் நான் அசால்ட்டா இருந்துடாம, எந்த விதமான ஆபத்துகளும் விபத்துகளும் நாச மோசங்களும் பில்லி சூன்யங்களும் பிசாசுனோட சோதனைகளும் எதுவும் உங்களை நெருங்கிறாதபடிக்கு நான் ரொம்ப கண்ணோக்கமாய் உங்களை கவனித்துக் கொண்டிருப்பேன், உங்களை பாதுகாப்பேன் அப்படிங்கிறார். அப்புறம் சொல்றாரு, நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். சாதாரணமா விதைக்கிறது இல்லை. ஒரு நிலத்துல ஒரு விதையை தூக்கி போட்டுட்டு போயிட்டீங்கன்னா அந்த விதை முளைக்காது. அது எங்கேயாவது ஒரு இடத்துல, நீங்க மாம்பழம் இருக்கு இல்லைங்களா, மாங்காய், அதை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை தூக்கி எங்காவது போட்டு போறீங்க, அது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துல விழுந்த கொட்டையும் முளைக்காது. கொஞ்சம் மண்ணு சொத சொதப்பா இருக்கிற இடத்துல ஒரு கொட்டை விழுந்து மண் அதை மூடிடுச்சுன்னு வச்சுங்களேன், நாளாக நாளாக அது அப்படியே மேல இருக்கிறதெல்லாம் இதாகி உள்ள இருக்கிற கரு வெளியே அப்படி செடியா முளைக்கும். அப்போ ஒரு விதை விதைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மரம் வளரணும், ஒரு செடி வளரணும் அப்படின்னா அந்த விதையை ஏற்றுக்கொள்ளுகிற மண் எப்படி இருக்கணும்னா பண்படுத்தப்பட்டதா இருக்கும், லகுவா இருக்கணும். அந்த விதையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த மண்ணுக்கு இருக்கணும். அந்த மாதிரி நம்மை பண்படுத்தி விதைப்பாராம். நம்முடைய இருதயத்தை, நம்முடைய செயல்களை, நம்முடைய எண்ணங்களை பண்படுத்துறது எப்படின்னா, களைகளை நீக்கிறது. நம்முடைய இருதயத்துக்குள் இருக்கிற கெட்ட சிந்தனைகளையும் கெட்ட செயல்களையும் தீவனைகளையும் வஞ்சகங்களையும் வைராக்கியங்களையும் பொறாமைகளை இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பண்படுத்துறது, அதை பரிசுத்தப்படுத்துறது. நிலத்துல எப்படி முள்ளு கல்லு சிறகு செத்தைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த நிலத்தை உழுது அதை பண்படுத்தி போட போகிற அந்த விதை செத்து போகாம அது முளைக்கிற அளவுக்கு அதை பண்படுத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மை பண்படுத்தி நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தையும் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கெட்ட சிந்தனைகளை எல்லாம் எடுத்து போட்டு அதுல விதைக்கப்படும். நமக்குள்ள விதைப்பார் என்னத்த, இம்மானுவேலர், இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை நமக்குள்ள விதைப்பார். அப்படி விதைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், அது நல்லா முளைச்சு துளிர் விட்டு நல்லா விளைஞ்சு நல்ல விருட்சமா வரும். அப்படின்னா நாம அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை மாத்திக்கிட்டு நாம முழுமையா ஆண்டவரோட பிள்ளைகளாவே, கிறிஸ்துவின் பிள்ளைகளாவே, கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுந்தவர்களாவே நாம நிற்போம். அப்படி ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிலையை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்கிற. அதுக்கு அவர் என்ன பண்றாரு, நம்ம பட்சத்துல நம்ம கூடவே இருந்து நம்மை நல்லா உற்று நோக்கி எந்த விதமான பிரச்சனைகளும் நமக்கு வராம பார்த்து நம்மை பண்படுத்தி என்ன பண்ணுவாரு, விதைப்பார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதனால நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம என்ன செய்யணும்னா, நாம நம்மை அவருக்கு ஒப்படைக்கணும். இந்த இருதயத்தை, அது எப்படி இருந்தாலும் சரி, அந்த இருதயத்துக்குள்ள எவ்வளவு அசுத்தங்கள், எவ்வளவு கேவலம், எவ்வளவு மோசமான சிந்தனைகள் எது இருந்தாலும் சரி அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஆண்டவரே, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, நான் பாவிதான், நான் துன்மார்க்கம் தான், நான் இப்படி பிரச்சனை உள்ளவன் தான்,
என்னை நீங்க எடுத்து என்னை சுத்தப்படுத்துங்கன்னு அவர்கிட்ட ஒப்படைக்கிறப்ப அவர் என்ன பண்ணுவாரு, நமக்குள்ள இருக்கிற நம்மில் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்மை பண்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்து நம்மையும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு விருட்சமா அவர் வளர்க்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க எப்படி இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட ஒப்படைங்க. ஏங்க இந்த தப்பு பண்ணிட்டேன், அதனால கடவுள்கிட்ட நாம போக முடியாது, இந்த மாதிரி நான் அசுத்தமா இருக்கிறேன் அதனால கடவுள்கிட்ட போக முடியாது, அப்படியெல்லாம் இல்லை. நாம எப்படி இருந்தாலும் சரி, நம்ம நம்ம இனி நமக்கு வழி இல்லை, ஆண்டவர் நம்மளை மாத்தணுங்கிற முழு இருதயத்தோட முழு எண்ணத்தோட நாம அவரிடத்துல நம்மை ஒப்படைக்கிற போது நம்ம என்ன பண்ணுவாருங்க, பண்படுத்துவார். பண்படுத்தி நம்மை நமக்குள்ள விதைப்பார். நம்மை பிரயோஜனம் உள்ள ஒரு மரமாக அவர் மாற்றுவார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்ப உங்களுடைய நிலை எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் இருதயம் எப்படி இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அப்படியே ஒட்டு மொத்தமா தூக்கிட்டு போய் கர்த்தரோட பாதத்துல வச்சுட்டு, இது இப்படித்தான் ஆண்டவரே என்ன நீங்க மாத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்படைங்க. அவர் மிகப்பெரிய ஒரு ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்வார். ஏன்னா நான் அப்படித்தான், எனக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு, ஏகப்பட்ட பாவம் இருந்துச்சு, ஏகப்பட்ட அக்கிரமம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஒரு நாள் நான் அதை அவர் ஒப்படைக்கிறப்ப அவர் என்ன பண்ணாரு, கலைகளை நீக்குவதை போல எல்லாத்தையும் நீக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்னை பண்படுத்திட்டே வர்றாரு. என்னை ஒரு நல்ல பிரயோஜனமுள்ள பாத்திரமா அவர் மாத்திக்கிட்டே வர்றாரு. நான் உணர்றேன். அதே மாதிரி நீங்களும் கர்த்தரோட சமூகத்துல ஒரு பயனுள்ளவர்களா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, கர்த்தரும் அதைத்தான் விரும்புகிறார். அவர் உங்க பட்சத்தில் உங்க பக்கத்திலேயே இருந்து உங்களை கண்ணோக்கி பார்த்து உங்களை பண்படுத்தி நல்ல விஷயங்களை நல்ல விதைகளை உங்களுக்குள்ளே விதைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அன்பின் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி, இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக செய்ததற்காகவும் நன்றி. நாங்கள் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மீறுதல்களினாலும் நிறைந்திருக்கிறோம். ஆனாலும் உம்முடைய சமூகத்துல எங்களை மாற்றும்படியாக ஒப்படைக்கிறோம். நீர் எங்களை பண்படுத்தும். நீர் எங்கள் பட்சத்திலிருந்து எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்கள் இருதயத்தை பண்படுத்தி நன்மையான வார்த்தைகளை, நன்மையான விஷயங்களை, நன்மையான போதனைகளை எங்கள் இருதயத்துல நீர் விதைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வளர்ந்து விருட்சமாய் வளர நீங்க கிருபை பாராட்டு. உங்க இரக்கம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.